விசுவாசம் இருந்தால் போதும். எவனாகிலும், ஆண் வீட்டாராகிலும் பெண் வீட்டாராகிலும் அப்படிலாம் சொல்லலை. ஏழையாகிலும் பணக்காராகிலும் சொல்ல, உயர்ந்த ஜாதி ஆகிலும் இல்லை தாழ்ந்த ஜாதி ஆகிலும் எதுவும் சொல்ல. எவனா இருக்கட்டும். பக்கத்தில் ரொம்ப சொல்லுவாங்க, பிரதர் எவனா இருக்கட்டும். ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னா, எவன் வேணா, அது ரோட்டில் போகிறவனா இருக்கலாம், படுத்துன்னு இருக்கிறவனா இருக்கலாம், இல்லை 5 ஸ்டாரில் படுத்துருவனா இருக்கலாம், யார் வேணாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் இருதயத்தில் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மோசே அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்துனே இருக்காங்க. எந்த நேரமையும் கர்த்தரை ப்ளேம் பண்ணுறது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பண்ணார், ஏன் அவருக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரே ப்ளேம் பண்ணுறது. யாருமே தேவனை பரீட்சை பார்க்காது. அப்போல்லாம் நீங்கள் எப்படியா இருக்கணும்னா, தேவனை பரீட்சை பார்ப்பதை விட்டுட்டு பிசாசானவன் இந்த மாதிரி சில காரியங்களை கொண்டு வந்தால் நீங்கள் தேவ வசனத்தை முன்கூட்டி சொல்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் பக்குவம் அடையணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? பாருங்க, அதாவது நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், பொறுமையே இருக்கு. புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? ஃபெய்த்லாம் இருக்கும், விசுவாசம், பிரதர் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனால் பொறுமையே இருக்கு. ரொம்ப வேகமாக போகிறது, நிற்கிறதே இல்லை. ஆனால் விசுவாசம் இருக்கும், கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார்னுவாங்க. ஆனால் அவுட் ஆஃப் ட்ராக்ல போயிடும், நிற்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாருன்னா, ஏன்டா நிற்கவே மாட்டுற, நான் தான் செய்ய போகிறேன்னுவார். ஆனால் இவனுங்க நிற்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் சில பேர் உங்களுக்கு சில காலிங்லாம் இருக்கும், அது அதில் கரெக்டாக நில்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் உங்கள் காலிங்கில் நில்லுங்கள். அப்புறம் அவங்க சாட்சிலாம் அருமையாக இருந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். ஸோ எனக்காய் நீங்கள் ஜெபித்ததற்காய் நன்றி. கர்த்தர் அற்புதமாய் வீடை எனக்கு கட்டி கொடுத்து முடித்து விட்டார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்திற்காய் நன்றி. என்ன அவ்வளோதானா? எங்களெல்லாம் கூப்பிட்டு பிரியாணி போட மாட்டிங்கன்னா வாங்க, யாரெல்லாம் வரணுமோ வாங்க. அடுத்த மாதம் 9ஆம் தேதி கிராண்ட் ஓப்பனிங் பண்ணணும்னு இருக்கிறேன். நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது வேறு. ஸோ நாங்கள் போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அம்மா வந்தாங்க. அம்மா வைத்து ரிப்பன் கட்டு பண்ணியாச்சு. ஸோ இது என்னுடைய ஆசை. எல்லோரும் யோசிச்சிங்க, அவங்க வாலிப பிள்ளைகளாகிறீங்க, உங்கள் தாயாரை வைத்து ரிப்பன் கட் பண்ணுங்கள். எதை முடிய இல்லை, வீடை. ஐயா அவங்க டெய்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது இல்லை. உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் வீடு கட்டணும்னு ஆசையாகுது? கட்டுங்கள், உங்கள் தாயாரை வைத்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை விட வேறு சிறப்பு வேறு எதுவும் இல்லை. ரெடி ஆகிறீங்களா? ஸோ அதனால் நல்ல ஊழியக்காரர்கள் வந்தார்கள். 2 ஊழியக்காரர்களை கூப்பிட்டுருந்தேன். அருமையாய் ஓப்பன் ஆகுது. ஜெபிச்சுட்டு இந்த ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் வரணுன்னு. கர்த்தர் முதல்ல போன வாரம் சனிக்கிழமை தேவனுடைய பிள்ளைகளே கரெக்டாக வந்து 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் சனிக்கிழமை காலையில் அங்கே போயிடுறேன். அவங்களே 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஏதோ இந்த நெகோஷியேட்னு சொல்லுவாங்கள்ல, பேரம் பேசுகிறது, இதெல்லாம் பேசலை. நான் சொன்ன ஃபீஸை டக்குன்னு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப சமாதானமாக இருந்தது. ஆஹா சூப்பர். நீங்கள் ஒரு பொருளை விற்கும்போது
100 ரூபாய் அப்படின்றான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? 50 ரூபாய்ன்னு நீங்கள் அவனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா காலாங்காத்தால வந்து நான் அதே ஃபீஸு கேட்டேன். அவங்களும் பாவம், அவங்க நிறைய இடத்துல போய் அடிபட்டு கரெக்டாக என்கிட்ட கர்த்தர் வழி நடத்தி, நானும் நினச்சினேன் இந்த ஆண்டவரே ஒரு தேவ பிள்ளைகள் வந்து ஜாயின் பண்ணால் வரும்போது ஒரு போனி பண்ணும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி போனவொடனே அவங்க பாருங்கள் எல்லாம் ஓகேன்ட்டு கடைசியாக கிட்ட வரும்போது இடம் எப்படி இருக்குது அது ரொம்ப முக்கியம், ஆம்பியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, வாங்க வாங்க புது வீடு தான். வந்த உடனே இம்மிடியேட்டாக அட்மிஷன் வந்தது. கர்த்தர் 2 வாரமாக எங்கள் கிளாஸை ஆரம்பிக்க நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ தொடர்ந்து ஜெபியுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட் வரணும். எத்தனை பேர்? இடம் கொள்ளாமல் போக மட்டும். அதுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. நாங்களும் அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும் அதன் மூலயமாய். ரைட். அடுத்த மாதம் டேட் என்னது? சேவ் யுவர் டேட் 9. ஓகே. ஸோ கிராண்ட் ஓப்பனிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் தான். ஐயோ ஈவினிங்னா பிரியாணிலாம் கிடைக்காது. ஸோ நாங்கள் வித்தியாசமாக அதை பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். நம்ம பாஸ்ட் ஃபியூ டேஸ் எதை குறித்து பார்க்குறோம்? அவிசுவாசத்தின் தன்மை. எத்தனை பேர் ரெடி ஆகிறீங்க? கொஸ்டினுக்கு ரெடி ஆகிறீங்களா? ரைட்டு. முதல் தன்மை தெரியுமா? சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பேசக்கூடாது. அடுத்தது வேறு யாருன்னா? 2வது தன்மை பாரு, தமிழ் தெரில போல. வேறு யாருன்னா சொல்லுங்கள். அவங்களே சொல்லுன்னு இருக்காங்களே. 2வது தன்மை சரி. 2வது தன்மை என்னது? பயப்படக்கூடாது. அடுத்த தடவை அவங்க சொல்லக்கூடாது. 3வது தன்மை நெகட்டிவாக பேசக்கூடாது. 3வது. 4வது we should not blame others. தன்னுடைய தோல்விக்கு மற்றவர்களை குறை சொல்ல கூடாது. 5வது நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லக்கூடாது. காப்பி வச்சு பின்னோக்கி பார்க்கக்கூடாது. ரைட். 6வது மற்றவர்கள் மேல் ப்ரெஷரை போடக்கூடாது. ரைட். அடுத்தது 7வது முறுமுறுக்க கூடாது. 8வது செய்த உதவியை உடனே மறந்துடணும். கரெக்டாக மறக்கவே கூடாது. சில பேர் நம்மளை திட்டா மறக்காமல் வச்சுன்னு இருப்போம். ஞாபகம் இருக்கான் என்ன கேட்டான் பாரு ஒரு கேள்வி, மறக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சதை மறக்கவே கூடாது. 8வது. சரி, 9வது ஞாபகம் இருக்கா? அன்தேங்க்ஃபுல், நன்றியற்றதா இருக்கக்கூடாது. நன்றி செலுத்தணும் எல்லாவற்றுக்கும். 10வது கீழ்ப்படியணும். ஆக்சுவலாக கீழ்ப்படியாத குணமாக இருந்தது, கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது 11வது பார்த்துட்டோமா? அப்படியா? 11வது பார்த்துட்டோமா? 11வதுனா பார்த்தோம். கவலைப்படாதிருங்கள். ரைட்.
சரி, சரி, எடுத்து வாசிங்க. யாத்ராகமன் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, எல்லாம் எடுத்துக்கினீங்களா? 91 பேஜ் நம்பர். ரைட். இங்கே பாருங்கள், ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கிறாரு. கொண்டு செல்கிற இடத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை. சரி, 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இங்கே பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய வேலையே என்னன்னா, எதுனா ஒன்று இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறது? வாதாடுறது. ஸோ அவிசுவாசத்தின் இன்னொரு தன்மை என்னன்னா வாதாடுறது. இப்போ நீங்கள் எல்லாம் கும்பலாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன், உங்களை நம்பி நீங்கள் தான் அவங்கள வழி நடத்துறீங்க. ஏதோ ஒன்று இல்லைன்னா நேராக உங்ககிட்டயே எல்லாத்துக்கும் வரணுமா? வரவே கூடாது. இப்போ என்ன ஆச்சு? 2வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். மோசேனாவோ பெரிய தண்ணி டேங்க் மாதிரியும், இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க? தண்ணி வேணும். எதுக்கத்தாலும் உங்ககிட்ட வந்தால் நம்ம கேட்போம்ல, என்னடா நானாக வச்சுன்னு இருக்கேன் எல்லாத்தையும், கரெக்டாக? அந்த மாதிரி தான் அவங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, மோசேயும் தண்ணி இல்லாமல் தான் கஷ்டப்படுறார், கரெக்டாக? மோசேவும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாரு. சரி, எடுத்து வாசிங்க 3வது வசனம். அதற்கு பாருங்க, இவங்க கிட்ட வர்றது எல்லாமே என்னவா இருக்கு? பிரச்சனை தான். என்னையா கூட்டின்னு வந்தேன்? நாங்கள் வந்து கொன்று போடுறதுக்கா இட்டுன்னு வந்தேன். போன தடவை நம்ம சொன்னோம், இவங்க எதுக்கத்தாலும் என்ன பண்ணியிருந்தாங்க? சாவை பற்றியே பேசிட்டு. நான் கூட சொன்ன பாருங்க, நம்ம சாவை பற்றி பேசிக்கினே இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உடனே அரேஞ்ச் பண்ணுறாரு. ரெடி ஆகிறீங்களா? எத்தனை பேர் ரெடி ஆகிறீங்க? சாவை பற்றி எதனா பேசணுன்னா அடுத்த செகண்டு ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா மோசேவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? முறுமுறுத்துக்கினே இருக்காங்க. எந்த நேரமையும் கர்த்தரை ப்ளேம் பண்ணுறது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பண்ணார், ஏன் அவருக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரே ப்ளேம் பண்ணுறது. ஆண்டவர் அதனால தான் அற்புதமாக சொல்லியிருக்காரு. பாருங்க, எல்லாமே ஆசீர்வாதம்லாம் எங்கே தெரியுமா வச்சுருக்காரு? எங்கே வச்சுருக்காரு? நாக்கில் வச்சுக்கிறார். டீச்சர் கரெக்டாக சொல்கிறாங்க. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்கிறாங்க, பிரதர் எல்லாம் உங்கள் நாக்கில் தான் இருக்குது. நாக்கில் இருக்குது, கரெக்டாக? நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் நடக்கும். ஹலோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் இருந்தால் போதும். எவனாகிலும், ஆண் வீட்டாராகிலும் பெண் வீட்டாராகிலும் அப்படிலாம் சொல்லலை. ஏழையாகிலும் பணக்காராகிலும் சொல்ல, உயர்ந்த ஜாதி ஆகிலும் இல்லை தாழ்ந்த ஜாதி ஆகிலும் எதுவும் சொல்ல. எவனா இருக்கட்டும். பக்கத்தில் ரொம்ப சொல்லுவாங்க, பிரதர் எவனா இருக்கட்டும். ஆண்டருடைய பார்வையில் எப்படின்னா, எவன் வேணா, அது ரோட்டில் போகிறவனா இருக்கலாம், படுத்துன்னு இருக்கிறவனா இருக்கலாம், இல்லை 5 ஸ்டாரில் படுத்துருவனா இருக்கலாம், யார் வேணாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் இருதயத்தில் சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எதுனா சொன்னாரா? இந்த ஜாதி உள்ளவங்க தான்ப்பா பேசணும்,
இப்போ இன்றைக்கெலாம் இருக்குதுல்ல, அந்த ஜாதிகாரன் பேசக்கூடாது, இவங்க வாயை மூடினே இருக்கணும், இந்த ஜாதிகாரன் மட்டும்தான் பேசணும். வெள்ளைத்தோல்காரன் விசுவாசித்து சொன்னால் உடனே ஆகிடும்பா, கருப்பு தோல்காரன் எவ்வளோ சொன்னாலும் அப்படிலாம் இருக்கா? இல்லவே இல்லை. ஹலோ, லைட் அடிக்குதா? ஏற்கனவே லைட்லாம் போட்டு தான் இருக்குது பிரதர் அப்படின்றீங்களா? அடுத்தது 4வது வசனம் வாசிங்க. பாருங்க, கூட்டின்னு வந்தவரே முடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிறானு பாரு. எவ்வளோ பெரிய ஆட்கள்ல அப்பயும் இவங்க என்ன மாஸ்டர் ஸ்கெட்சு பிளான்லாம் வேறு லெவலில் இருந்து. ஏண்டா கஷ்டப்படுறீங்கன்னு உங்களை கூட்டு போனால் அவருக்கே ஸ்கெட்சு போட்டிருக்கானுங்க. எப்படி கல்லெறிஞ்சே இவனை, யார? பாஸ்டர் உஷாராக இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? கல் எடுக்க ரெடி ஆகிறீங்களா? அந்த பாஸ்டரை விடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ உஷாராகிறாங்க பாருங்கள். தண்ணி கொடுக்கலன்னா இவரை கல் எடுத்து போட்டுற வேண்டியது தாண்டா இவரை அப்படின்னு. கொடூரமான மக்களாக இருந்திருக்காங்க. 5வது வசனம் வாசிங்க. பாருங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அற்புதத்தெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்தவர். நமக்கெல்லாம் ஒருத்தவங்க ஒரு தேவ மனுஷன் அவங்க மூலியமாக பேசுகிறத கேட்டாலே நமக்கு அவங்கள பார்த்தாலே என்ன தோணும்? ஒரு பயம் தோணும். இங்கே நிறைய பேர் இருக்கிறோம், மத்தேஸ் மாரி வரனாலே நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிறவங்களா இருக்கும். கரெக்டா? நானும் அதில் ஒருத்தன். ஐயோ அப்படியே அப்போ தான் ஆஹா ரொம்ப சந்தோஷன்றீங்க. ஒரு தேவ மனுஷர்கள் வந்து ஒருத்தவங்க அவங்க கூட பேசினாலே நம்மலாம் என்ன ஆகிறோம்? ஐயோ வந்துட்டாங்க, என்னத்தை சொல்ல போகிறோம் ஆண்டவரே, இந்த ஒரு தடவை விட்டுருங்க ஆண்டவரே. கரெக்டு தானே? ஐயோ ஒரு தடவை என்ன எஸ்கேப் ஆகிடுங்க, அடுத்த தடவை கரெக்டாக வந்துடுறேன் சர்ச்சுக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மோசே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் பாஸ்டர் அவர். ஏன்னா ஆண்டவர் அவர் மூலியமாக அற்புதங்கள் ஏராளம், அடையாளங்கள் ஏராளம். அவங்கள விடுதலை பண்ணும்போதே சூப்பராக அற்புதங்கள்லாம் செஞ்சு காண்பித்து விடுதலை பண்ணி கூப்பிட்டு வராரு. சிவந்த சமுத்திரம் 2ஆக பழகுது. இவ்வளோ அற்புதம் பண்ணவர் கூடிய கல் எரிஞ்சு அவரை சாவடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அது எப்படி அந்த குணம் வரும்னு தெரியல. அப்போ எப்பேற்பட்ட அவிசுவாசம் பாருங்க. இவ்வளோ விசுவாசத்தையும் பார்த்தவர்களுக்கு தண்ணீர் தராமல் போயிடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு உங்கள் வீட்டில் சண்டை போடுவீங்களா? என்ன பிரதர் தண்ணி தான் முக்கியம் அப்படின்றீங்களா? தண்ணியினால் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அப்புறம் நீ அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. சரி, 6வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? அவரே கண்மலையாகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் அதனுடைய நிழலாட்டம். தேவனே கண்மலையாக இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டதே அங்கே அடிக்கப்படும் போது ஆசீர்வாதங்கள், தண்ணி, இதெல்லாம் தேவைன்றதை முன்கூட்டியே காட்டுறார். பழைய ஏற்பாட்டில் முன்கூட்டியே காட்டுறார். ஆனால் இவங்க பாருங்க, இவங்களுடைய வேலையே என்னன்னா பாஸ்டரை தப்பாக பேசுறது, ஆண்டவரையே பரீட்சை பார்ப்பது. எத்தனை பேர் பரீட்சை பார்க்க ரெடியாகிறீங்க? ஆண்டவரை நல்லா உஷாராகிறீங்களப்பா, கையெல்லாம் தூக்க மாட்டுறீங்க. அந்த காலத்திலலாம் எங்கள் அப்பா இப்படி தான் கேள்வி கேட்பார். எல்லாத்துக்கும் அல்லேலூயான்னுவாங்க. அவர் ஒரு தவறாக ஒரு இதை கேட்பார். நல்லா நீங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஹலோ, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் தூங்கவே இல்லை, முழிப்பாய் இருக்கிறீர்கள். அந்த காலத்துலலாம் சில பேர் தூங்கின்னு இருப்பாங்க. அவர் ஏதோ கேட்டார் அல்லேலூயா அப்படின்வாங்க. நான் அப்பயே தெரிஞ்சிடும். ஸோ கர்த்தரை வந்து சோதிக்கவே கூடாது பாருங்க. அவர் ஆண்டவரை வந்து பரீட்சை பார்க்குறாங்க. அதே போல் இயேசுவை கூட பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாச ஜெபம் முடித்து போயிட்டுருக்கும்போது பிசாசான என்ன பண்ணுறான்?
ஆண்டர்கிட்டே வந்து பரீட்சை பார்க்குறான். நான் இந்த தேவாலயத்தின் உப்பேரியில் போயிட்டு நின்று குதியம். பிசாசானவனுக்கு பாருங்கள் 91ஆம் சங்கீதம் அருமையாக தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. 2 வருஷத்துக்கு நடுவில் விட்டு ஜம்பாகி அடுத்தது சொல்கிறோம். அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். நீ மேலேருந்து குச்சா தேவ தூதர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த மாதிரி குதிக்க ரெடி ஆகிறீங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்களோ. டெலிபரேட்டாக போய் குதிக்கணும்னு நினச்சி குதிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மியாட் ஹாஸ்பிட்டல் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியாத பட்சத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை எப்படி தாங்குவார்னே தெரியாது. மேஜிக்காக இருக்கும், ஒரு பெரிய அற்புதமாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதை பிசாசுக்கு அப்பயே தெரிஞ்சுக்குது பாருங்க. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சுதாரிச்சுக்கிறார்னா, தேவனையே பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. விசுவாசிக்கிறீங்களா? யாருமே தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் எப்படியா இருக்கணும்னா, தேவனை பரீட்சை பார்ப்பதை விட்டுட்டு பிசாசானவன் இந்த மாதிரி சில காரியங்களை கொண்டு வந்தால் நீங்கள் தேவ வசனத்தை முன்கூட்டி சொல்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் பக்குவம் அடையணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நம்ம சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ வேத வசனம் நமக்கு லைட் அடிக்கணும். அப்படிப்பட்டதாய் உதாரணத்துக்கு நம்ம எடுத்து அதை பேசணும். சரி, அடுத்தது ஒன்று பார்ப்போம். யாத்ராகமின் புஸ்தகம் 32. இப்போ அவிசுவாசத்தின் ஒரு தன்மையை பார்த்தா, அது என்ன தன்மை பார்த்தோம்? வாதாடக்கூடாது. பக்கத்தில் ரொம்ப சொல்லுங்கள், பிரதர் வாதாடக்கூடாது. வக்கீல் வாதாடலாம் கோர்ட்டில், நீங்கள் வாதாட கூடவே கூடாது. சரி, அடுத்தது அவிசுவாசத்தின் இன்னொரு தன்மை என்னன்னா இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. பாருங்க, அவங்களுக்கு பொறுமையே இல்லை, பெல் அடிச்சுக்குதுங்க. டிஸ்டர்ப் ஆவானா? நமக்கு பொறுமை வேணும் இப்போது. ஓகே, ரைட்டு. அதாவது யாத்ரா 32 எடுத்துங்க, 1வது வசனம் வாசிங்க. ம் 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 சரி, இன்னொரு தடவை படிங்க. நீங்கள் படிச்சதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துனே இருந்துச்சு, திருப்பி படிங்க. ஜனங்கள் கண்டபோது பாருங்க என்ன ஆகுதுன்னா, பாஸ்டர் கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ண போறாரு. யார் கூட? தேவனோட போய் பேச போயிட்டார். ஏசப்பாவோட பேசிட்டு கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, கொஞ்சம் லேட். சரி, விடுங்க விடுங்க, டச்சு வேலை செய்யலையா என்னன்னு தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாஸ்டர் மேலே போயிட்டாரு ஜெபம் பண்ண, கீழே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டான காரணத்தில் என்ன ஆயிடுது, அப்புறம் அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசே என்ன சம்பவித்ததோ அறியும். என்னானாரே தெரிலப்பா அந்த பாஸ்டர் அப்படின்றாங்க. அடுத்தது வாசிங்க. ம் 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 சரி, 2வது. பாருங்க, அதாவது நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், பொறுமையே இருக்காது.
புரியுதா, விளங்குதா உங்களுக்கு? ஃபெய்த்லாம் இருக்கும், விசுவாசம். பிரதர் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனால் பொறுமையே இருக்கு. ஆண்டவர் சில இடத்துல சொல்லியிருப்பார், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து இதற்காக ஜெபியுங்கள். சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பில் உறுதியாக அங்கேயே இருக்க சொல்லுவார். அது 3 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம், 60 வருஷம் கூட ஆகலாம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆகலாம், ஆனால் பொறுமையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் பொறுமையாக இருங்க. நிறைய பேருக்கு பொறுமையாக கிடையாது. ஃபாஸ்ட்டு, இந்த வந்தே பாரத் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது, ரொம்ப வேகமாக போகிறது, நிற்கிறதே இல்லை. ஆனால் விசுவாசம் இருக்கும், கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார்னுவாங்க, ஆனால் அவுட் ஆஃப் ட்ராக்கில் போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாருன்னா, ஏன்டா நிற்கவே மாட்டுற, நான் தான் செய்ய போகிறேன்னுவார். ஆனால் இவனுங்க நிற்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் சில பேர் உங்களுக்கு சில காலிங்லாம் இருக்கும், அதில் கரெக்டாக நில்லுங்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் உங்கள் காலிங்கில் நில்லுங்கள், கண்டிப்பாய் அற்புதம் நிச்சயம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இவங்க கொஞ்சம் தாமதிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த செகண்டு உங்கள் கையில் காலில் இருக்கிறதெல்லாம் அவுத்துருங்கப்பா. இப்போ நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டீங்க. பிரதர் உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, இது கயிற்றுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த பழைய டாக்டரின்லாம் இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறதுனா, உபதேசங்கள், நகையே போடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறவங்கெல்லாம் அவங்க தான் சூப்பராக போடுவாங்க. ஹலோ, எத்தனை பேர் நகை போட ரெடி ஆகிறீங்க? நல்லா மாட்டுங்க. ஹலோ, என்ன பிரதர் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களே? நகை மாட்ட போகிறீங்களா? இல்லை நகை கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர், அதை உண்டு பண்ணினவரே அவர் தான். ஹலோ, இல்லவே இல்லை, அவர் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கார். தங்கம் கர்த்தருடையது, வெள்ளியும் கர்த்தருடையது, அதெல்லாம் என்னுடையது. விசுவாசிக்கிறீங்களா? யாருன்னா தங்கம் போடக்கூடாது வெள்ளி போடக்கூடாதுன்னா அவர் அப்படி பாருங்கள், பிரதர் எங்கேருந்து வந்தீங்க? பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா தங்கம் ஏறுறதை பார்த்துனே இருப்பீங்க டிவியில். 2 லட்சம் போயிடுச்சா, 3 லட்சம் போயிடுச்சா, அப்படி தான் நான் இப்போ பார்த்துன்னுக்கிறேன். என்னடா அது 4000 5000 விற்றுதெல்லாம் 1 லட்ச ரூபா தாண்டி போய் கொண்டு இருக்கிறதே. இதில் வேறு இன்னும் டார்கெட் அடிக்கிறாங்க, 2 லட்ச ரூபா கூட தொடும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? எத்தனை பேர் வாங்க ரெடி ஆகிறீங்க? எதை? தங்கத்தை விட்றாதீங்க. என்னடா இவர் பொருளாதாரத்தை பற்றி பேசி கொண்டார்? இல்லை, கர்த்தரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அவர் பெரிய ஆள், கரெக்டா? அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிகிறவருக்கும், கரெக்டா? அவர் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடறோம். ஹலோ, பக்கத்தில் இருக்கும் பிரதர் உங்கள் விசுவாசத்தை அப்படியே தைத்து கொள்ளுங்க, அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் முடிச்சிடாதீங்க சீக்கிரம், அவர் கரெக்டாக முடிப்பார். ரைட். இஸ்ரேல் மக்கள்லாம் யாருமே ஏழையே கிடையாது. ஹலோ, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லார் வீட்லேயும் வெள்ளி இருந்தது, எல்லார் வீட்லேயும் பொண்ணு இருந்தது. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது பிச்சைக்காரமாக கிளம்பவே இல்லை. ஆண்டவர் வட்டியும் முதலுமா எல்லாம் சேர்த்து எகிப்திலிருந்து அவங்கள கலப்பும்போது எல்லார் வீட்லேயும் நகை இருந்தது. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் நகை இருக்குது? ஹலோ, இல்லையா? வாங்குங்கள், விசுவாசிங்க. ஆண்டவர் என் வீட்லேயும் வரும், நானும் போடுவேன். ஹலோ, உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா போடாதீங்க, அது வேறு. சில பேருக்கு நகை போட்டால் கொஞ்சம் லைட்டாக அரிக்கணுவாங்க, கலர் மாறணுவாங்க, கரெக்டாக? அது வேறு.
பட் இல்லைன்னா வீட்டில் சும்மா வச்சிருங்க. ஹலோ, ஆமேன்னு சொல்கிறவங்க வீட்டிலலாம் பயங்கரமாக நடக்க போகுது. கர்த்தர் ஏன் அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தாருன்னா, நகை தான் இருக்குதுலேயே சூப்பர் கரன்சி. நீ இப்போ இங்கே இந்த காந்தி தாத்தா நோட்டை தூக்கின்னு போய் பறந்துன்னு போய் சிங்கப்பூரில் கொடுத்தா வாங்கவே மாட்டான். ஹலோ, கரெக்டு தானே? கண்டிப்பாக வாங்கவே மாட்டார். இல்லை அமெரிக்கா பணத்தை எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்து நம்ம தெருகளில் கொடுத்தையோ 4 முட்டை கூடியான்னா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டான். ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும், நகையே விட்டுறக்கூடாது, தங்கத்தை விட்டுறக்கூடாது, வெள்ளியெல்லாம் எடுத்துனா. ஏன்னா அவங்க ஊராக போகும்போது இதுதான் சூப்பர் எக்ஸ்சேஞ்சு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச். எது ஒன்றா பண்டை மாற்றத்தை செய்யணுன்னா சூப்பராக இதை கொண்டு செய்யலாம் பாருங்க. ஆனால் இவங்களுடைய புத்தி எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த நகையை எடுத்து ஒரு கன்றுக்குட்டின்னு சொல்கிறாங்க, அது மூஞ்சி எப்படி இருந்ததுன்னு கூட தெரில, அதை செஞ்சு இதுதான் என்னுடைய தெய்வம்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு இதுதான் நான் வழி நடத்துதுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? நம்ம செஞ்சு வச்சது நமக்கே பொறுக்காது. கரெக்டாக ஒரு டிசைனில் என்னடா இப்படி வந்திருக்கு, இவர் தான் நம்மளை நடத்தினாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது வாசிங்க 5வது. இதில் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கால தாமதம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை வந்து பிசாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். உஷாராக இருக்கணும் நம்ம. ஹலோ, ரைட்டு. 6வது வசனத்தை வாசிங்க. ம் ம் 7வது வசனம். பாருங்க, அவங்க என்ன பண்ணிக்கினாங்க? கெடுத்து கொண்டாங்க. எப்படி கெடுத்து கொண்டாங்க? விக்கிரகத்தை உருவாக்கி கெடுத்து கொண்டார்கள். அடுத்தது 8வது வசனம் பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? மோசே வரல ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு யார் சொல்கிறது? இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாக போயிட்டாங்க. ஹலோ, அதை வாசிங்க மறுபடியும். சீக்கிரமாக போயிட்டாங்களா ஆண்டவருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? லேட் ஆயிடுச்சுன்றாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் பி பேஷன்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது அப்படியே வாசிங்க, அதை தொடர்ந்து. பாருங்க என்ன சொல்லிட்டாரு? வணங்கா கழுத்தான். அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் கூட ஒபேவே பண்ண மாட்டாங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் ஒன்று செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ தடவை சொன்னாலும் நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு 10 தடவை சொன்னாங்க அட்லீஸ்ட் செய்வோம். கரெக்டாக? அப்படியா? என்ன அப்படியே பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள்லாம் செய்கிறதே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீங்கள்லாம் யார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா, இல்லை உடனே கர்த்தருக்காக கீழ்ப்படுகிற ஜனங்களா? ஒரு சில பேர் தான். சில பேர்லாம் டைட்டாக தான் இருக்கிறீங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். சட்டையே ஏறாது போல் கழுத்தில். ரைட்டு. 10வது வசனம் வாசிங்க. 9 10. ம் 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 பாருங்க, இதனால் என்ன ஆகுதுன்னா ஆண்டவருக்கு கோபம் வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க,
அவிசுவாசத்தின் இன்னொரு தன்மை என்ன தெரியுமா பண்ணுது? ஆண்டவருக்கு கோபம் வருது. அதனால் விசுவாசமாக இருங்க. நீங்கள் அவிசுவாசமாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட விசுவாசிக்க மாட்டேறானு கோவப்படுறாரு. ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் கோவமே பட்டுறாரு ஆண்டவர் நம்ம அவிசுவாசமாக இருந்தா. ரைட்டு, சரி. அடுத்தது ஒன்று பார்ப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். வாசிங்க. சாரி. பாருங்க, அவிசுவாசத்தின் இன்னொரு தன்மை என்னன்னா முறையிடுகிறது. எந்த நேரமோ முறையிட்டு கொண்டே இருக்கிறது. வாசிங்க அதை. பாருங்க, அவிசுவாசத்தில் இன்னொரு தன்மை என்னன்னா முறையிட்டுக்கினே இருக்குது. எந்த நேரமும் கம்ப்ளைண்ட்டு. ஹலோ, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? எரிச்சல் வருமா ஒருத்தவங்களுக்கு, ஒருத்தவங்க கோவம் வரும்ன்றாங்க. ஆண்டவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பட்சித்தே போட்டார். ஐயோ, என்ன பிரதர், என்ன அப்படிலாம் பட்சித்துறாருன்னா, எந்த நேரமும் கோவப்பத்தின்னு முறையிட்டுக்கினே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு கண்டிப்பாக கோவம் வருமா வராதா? அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹலோ, கரெக்டு தானே? நீங்கள் எந்த நேரமும் ஒரு குழந்தை வந்து கோபமாக இருந்ததுன்னா இன்னொரு குழந்தை சமயதையாக இருக்கும். இது படுற கோபத்தை பார்த்து அதுவும் ஸ்டார்ட்டு பண்ணோம். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த தமிழில் சொல்லுவாங்க ஒரு வாக்கியம், இது இந்த நாயோட பார்த்தா என்ன ஆகும்? நாய் குணம் வருமா? நாய் உனி வரும். நாய் கூட பத்துந்தா என்ன வரும்? அது உனி நம்ம மேலே ஏறிக்கும். அதான் உண்மை. நாய் குணம் வராது. அதனால் ஆண்டவருக்கு வந்து அந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறதுனால, இப்போ சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உதாரணத்துக்கு டாக்டருக்கு, நீ உயிரோடு இருக்கணும்னா உன் விரலை உன்னை கட் பண்ணி தான் பாகணும் அப்படின்வாங்க. கரெக்டாக? இந்த சுகர் பேஷண்ட் உள்ளவங்கலாம் சொல்கிறேன். சம்டைம்ஸ் பஸ்ஸு ஃபார்ம் ஆகிடும், ஏதோ ஒன்று பண்ணும், உன் காலை எடுத்தால் தான் பண்ணி உயிராக இருக்க முடியும். அப்போ என்ன யோசிப்பான்? உயிராக இருக்கிறது பதில் ஒரு காலு தானே எடுத்துன்னு போங்க. கரெக்டு தானே? அந்த மாதிரி கதை தான் இது. ஆண்டவருக்கு தெரியுது, ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள இவனுங்களை பச்சித்து போட்டால் தான் அடுத்தவன் கரெக்டாகும் அப்படின்னு அவருக்கு கோபம் உண்டாகுது. அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க. மூணாவது வாசிச்சிட்டிங்களா? சாரி, வாசிங்க. சரி, அடுத்தது வாசிங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஒரு சிரிப்பே வருது அவங்களுக்கு. சம்பவம், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அடுத்த வசனமே ஒரு பாயிண்ட் வருது. என்ன வருது? அழுவுறது. அவிசுவாசத்தின் இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? அழுவுறது. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் அழாதீங்க, அழவே அழாதீங்க. எந்த நேரமும் அழுதுன்னு இருந்தால் நமக்கே கோவம் வருமா வராதா? ஏன்னா கொஞ்சம் கூட இவனுக்கு விசுவாசமே இல்லை.
அந்த நாட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சில் ஜெபம்னுவாங்க, ஓன்னு அழுவாங்க. தெரியுமா தெரில, எத்தனை பேர் பழைய ஆட்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரில. அப்படிலாம் பாஸ்டருங்களே அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அழுது ஜெபம் பண்ணியாப்பா, அழுது ஜெபம் பண்ணியா. எத்தனை பேர் அழ ரெடி ஆகிறீங்க? ஹலோ, நாங்கள் மற்றவங்கள அழ வைப்போம் பிரதர், நாங்கள் ஏன் அழுகிறோம்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அழவே கூடாது. நீங்கள் ஜெபத்தில் அழுவுறது அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நன்றிகளை செலுத்தி கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை நினைத்து நீங்கள் கண்ணீர் வைட்டு, அது வேற. எந்த நேரமும் அழுவுங்க. இந்த பெந்தகோஸ்து சபையிலலாம் இருப்பாங்க, ஆண்டவரேன்னு பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க. நானும் பார்ப்பேன், நம்ம பழைய சபையிலலாம் அழுவாங்க. அது முட்டி போட்டுலாம் அழுவாங்க. அதுலேருந்து எல்லாமே நம்ம மாறி இப்போ சேர்லாம் குத்துட்டோம். அழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த நேரமும் அழுவுறது. அழுவலாம். எப்போ அழுவலான்னா, நம்ம கிறிஸ்தவத்தில் கூட இருக்கிறோம், நிறைய பேர் மறிக்கிறாங்க, அப்போ உண்மையாலுமே அந்த கண்ணீர் வருகிறது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அழுகிற கண்ணீருக்கும் புறஜாதிகள் அழுகிற கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கரெக்டு தானே? ஏன்னா மரித்தோர், ஆண்டவர் மரித்தார், உயிர் தெழுவாது, மறுபடியுமாய் நம்ம மரித்தவர்கள்லாம் முதலாவது நம்ம எழுந்திருப்போம், கர்த்தரோடு கூட நம்ம இருப்போன்றதெல்லாம் விசுவாசிக்கிறோம். ஃபிசிக்கலாக சம்டைம்ஸ் நமக்கு ஒரு அழ வருது. எப்படி அழ வருது? இன்னைக்கு இருக்கிறவரை நாளைக்கு நம்ம பார்க்க முடியாதுன்றது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம்? நிச்சயமாய் நமக்கு எதிர்காலம் இருக்குது, கர்த்தரோடு நம்ம உறவாடோன்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் புறஜாதி மக்களுக்கு அது இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, யோபு கூட பார்த்தீங்கன்னா, ஈ லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாமே எக்ஸப்ட், மற்றதெல்லாம் டபுளாக கிடச்சிது. யாரை தவிர்த்து? கரெக்டாக வச்சாங்க பாருங்க பாயிண்ட். ஸோ 6வது வசனத்தை பற்றி வாசிங்க. 6வது வசனம். இங்கே பாருங்க, இவங்களுக்கு இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? சாப்பாடு. நம்ம ஆளுங்க எல்லாமே சாப்பாடு. இப்போ நான் கூட எங்கன்னா வெளியே போனால் சொல்லுவேன், எப்போ நான் ஐம் ஃபுட்டி அப்படின்வேன். ஏன்னா நமக்கு வித்தியாசமாக சாப்பிட்டு பழக்கம். ஆனால் இவங்க அதை விட ரொம்ப மோசம். இப்போ தான் பட்சித்து போட்டது, அடுத்த செகண்டு திருப்பி எழுது சாப்பாடு இல்லை. ஆண்டவர் எதுக்கு இவங்களெல்லாம் காட்டுறாருன்னா, நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதில் நம்ம இதுலேருந்து லேர்ன் பண்ணோம். எத்தனை பேர் லேர்ன் பண்ண ரெடி ஆகிறீங்க? இப்படிலாம் இருக்கவே கூடாது. சரி, இப்போ எடுத்து ஸ்ட்ரைட்டாக 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, எங்கே அழுகுறாங்க அவங்க? தங்கள் கூடாரங்களே, அவங்கவுங்க வீட்லேயே. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒருத்தவங்க அழுதான் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த செகண்ட் போய் கட்டி பிடிச்சினா எல்லாரும் ஆள ஆரம்பிச்சிடாங்க. டெத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு கூட தெரியாது உண்மையாலுமே. எங்கள் மாமா இறந்த போது வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ நானும் போய் சாவில் உட்காண்ட்ருக்கேன். உட்காந்து எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தண்ணி வரல. என்ன பண்ணுறது? வரமாட்டேங்குது. வராங்க யாரோ நாங்கள் பார்க்காத மூஞ்சிலாம் அழுகுது. அப்போது ஒரு பாட்டி வந்துச்சு பைக்கில், சூப்பராக பைக், எக்ஸல் பைக். அந்த பாட்டி எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதுக்கு எப்படியோ இருக்கும், ஒரு 75 வயசு இருக்கும். ஒரு பையன் கூட்டம் வந்தான், அவங்கள டக்குன்னு இறங்குச்சு. இறங்குனீங்க கும்பலாக அழுதுந்த பார்த்து இந்த அம்மா உங்கள் டர்ன்னு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். நான் பார்த்துனே இருக்கேன், யாரா இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. அழுது முடிச்சுட்டு என் பாட்டி கூட எல்லாம் சூப்பராக சேர்ந்து எல்லாம் அழுதி ஒரு பர்ஃபார்மன்ஸ் 15 மினிட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஏகா வரகா அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது? ஓ இப்படிலாம் இருக்காங்களா? அந்த மாதிரி அவங்கவுங்க கூடாரங்கள்ல அழுதார்கள். எதுக்கு? சோறுக்கு. எவ்வளோ ஒரு கேவலமாக இருந்ததில்ல
ரைட். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 10வது வசனம் வாசிங்க திருப்பியும். மோசே கேட்டான். அடுத்தது பாருங்க, ஆண்டவருக்கு என்ன வந்தது? அழுதா என்ன வரும்? கோவம் வரும். தண்ணீர் வராது. அழுதா கண்ணில் தண்ணி வராது. ஆண்டவருக்கு கோபம் உண்டது. அப்புறம் அடுத்தது பாருங்க, ஆண்டவருக்கு வந்து இப்படி கேட்கல. நீங்கள் அழுத உடனே ஆண்டவர் எப்போ ஏன் கண்ணீரை வழிக்கிறாய் மகளே மகனே அப்படின்லாம் கேட்கல. அடுத்த செகண்ட் அவருக்கு வந்ததே கோபம்தான். அடுத்தது வாசிங்க. சரி, 12th வாசிங்க. சரி, இதை விட்டுருங்க. 5th வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? 11:5. இவங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருது பாருங்க. என்னென்ன ஞாபகம் வருது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எகிப்திலே கிரியம் இல்லாமல் சாப்பிட்டாங்க. இவங்க ஃப்ரீயாவா சாப்பிட்டாங்க? பெண்ட் எடுத்து வேலையை செம்ம பெண்ட் எடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறதுங்க? ஃப்ரீயாக கிரியம் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் வேலையே செய்யாமல் ராஜா மாதிரி சாப்பிட்டோன்று போய் சொல்கிறாங்க. அடுத்தது சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளேரி காய்களையும் கொமெட்டி காய்களையும் கீரைகளையும், இவன் பாருங்கள் முருங்காவெலாம் நினச்சிருந்துருக்கான். கீரைகளையும் வெங்காயங்களையும் அவரால் முடியாதா? வெங்காயம்லாம் கொடுக்க முடியாதா? என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைன்றது சில பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னத்த போட்ட ஒரு பிரியாணி போட்ட, ஒரு பீஸ் போட்டியா, இங்கே வந்து ஒரு ஸ்வீட் வச்சியா, கரெக்டாக கேட்பாங்க தெரியுமா நம்ம ஆட்கள்லாம். அவ்வளோ தூரம் வந்து நம்ம என்னென்னமோ பண்ணியிருப்போம், அதெல்லாம் விட்டுருவாங்க. பச்சடி வச்சானா பற்றியாவன், கத்திரிக்காய் வச்சானா, பீஸு கொஞ்சம் பெருசாக வச்சானா, அந்த மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒன்றையும். எதை கீரை, வெள்ளைப்பூண்டு, ஒரு பாயிண்ட்டு அருமையாக அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பற்றி அவர்கள் பேசுகிறாங்க பாருங்கள். ஸோ அதனால் வந்து எத்தனை பேர் அழ ரெடியாக இருக்கிறீங்க ஜெபத்தில்? ஜெபம்னா அழவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அப்படி அழன்மடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிசாஸ் பார்த்துனே இருப்பான். ஆஹா அருமையாய் அழுகிறார்கள். அவன் தெரியும் இவங்க ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அவனுக்கு தெரியும் இவங்கெல்லாம் அழு மூஞ்சி கும்பல், கரெக்டாக ஒன்றுமே நடக்காது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவங்க ஜெபத்தில் இல்லை. அதுக்கு பதில் கண்ணீர் விட்டுன்னு இருக்காங்க. கண்ணீர் விட்டுறதுனால எதனா நடந்துருமா? நிச்சயமாய் ஏதோ நடக்காது. எத்தனை பேர் கண்ணீர் விட ரெடியாகிறீங்க? ஹலோ, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பேச ரெடியாகிறீங்க ஜெபத்தில்? ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாம் ஆகும். இல்லாததை இருக்கிறதை போல நம்ம பேசணும். எத்தனை பேர் ரெடியாகிறீங்க பேசுறதுக்கு? கார் இல்லையா பேசுங்க. நான் இப்போ பேசினுக்கிறேன். வரும்போதெல்லாம் சொல்லணும், அந்த ஆண்டவரே அடுத்த தடவை வரும்போது இன்னும் கிறிஸ்டால வரணும்னு ஜெபம் பண்ணி வரேன். ஹலோ, ஆனால் சில பேர் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துன்னு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன். அடேங்கப்பா, அடுத்த தடவை பெரிய வண்டி எடுத்துன்னு வரணும்டா. விசுவாசியுங்கள், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என் காருக்காக. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் கொடுத்தாருன்னா எல்லாம் புது புதுசாக கொடுப்பார். ஹலோ, ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும், அற்புதமாக என் தேவைகள் எல்லாம் சந்தித்தீர் அப்படி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதை சொல்லுங்க பார்க்கலாம். என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தில் நிறைவாக்குவார். அது உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? முடிச்சிடலாமா? தீபாவளிக்கு ரெடியாக இருங்கிறீங்களா? ஆடுக்கெல்லாம் சொல்லிட்டிங்களா?
சரி, இப்போ என்னென்ன பாயிண்ட் பார்த்தா அது மட்டும் சொல்லாமா? வாதாடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், முறையிடக்கூடாது, அழக்கூடாது. இந்த சைடு சொல்லுங்க பார்க்கலாம். வாதாடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அப்புறம் முறையிட கூடாது, அடுத்தது அழவே கூடாது. பாயிண்டில் சேர்த்துங்க. அடுத்த தடவை இன்னும் சிலதை பார்க்கலாம், எழுந்திருக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்கு.